இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ என்ன அப்படின்னா, கருங்கடல் பகுதியில் இருந்த ஒரு ரஷ்ய போர்க்கப்பலை உக்ரைனை சேர்ந்த ஒரு ட்ரோன் தாக்கி மூழ்கடிக்குது. இந்த வீடியோவை உக்ரைனியன்ஸ் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறமா உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய மொரால் பூஸ்ட் இருந்துச்சு. எல்லா பக்கமும் ரஷ்யாவோட வார்ஷிப்பை காலி பண்ணிட்டாங்க உக்ரைன் சிம்பிளான ஒரு ட்ரோனை பயன்படுத்தி அப்படின்னு சொல்லி நியூஸஸை வெளியிட்டு இருந்தாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே வெறும் சில மணி நேரங்களில் ரஷ்யன்ஸ் உடைச்சிட்டாங்க. ஒரே ஒரு இமேஜை வெளியிட்டு நீங்களாம் ஒரு ஆளே இல்லைடா, நாங்கள் நினச்சா எப்போயோ உங்களை முடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ட்ரோன் அட்டாக்கை பற்றியும் அதை தொடர்ந்து ரஷ்யன்ஸ் வெளியிட்ட அந்த இமேஜை பற்றியும் தான். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல அந்த ட்ரோன் அட்டாக்லேருந்து வருவோம். உக்ரைனியன்ஸ் பல காலமாக இந்த ட்ரோன்ஸை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வருஷத்தில் ரஷ்யாவுக்கு எதிராக ஏகப்பட்ட முறை பயன்படுத்தி அதில் நிறைய தடவை சக்ஸஸ்ஃபுல்லாக இவங்க சில போர்க்கப்பல்களை மூழ்கடிக்கவோ இல்லை டேமேஜோ பண்ணாங்க. இப்போ இந்த உக்ரைனியன் ட்ரோன்ஸோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 டன் எடையில் இருக்கும், 800லேருந்து 1000 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கும், 60 மணி நேரங்கள் வரைக்கும் இந்த ட்ரோனில் இருக்கக்கூடிய பேட்டரி வேலை செய்யும். இதில் கைடன்ஸுக்கு ஜிபிஎஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஹை டெஃபினிஷன் கேமரா கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 2 நேவிகேஷனையும் பயன்படுத்தி தான் ரஷ்யன் வார்ஷிப்பை டார்கெட் பண்ணி இந்த ட்ரோனை அனுப்புவாங்க. இப்போ இந்த ட்ரோன் ரஷ்யாவோட வார்ஷிப்புக்கு பக்கத்தில் போன உடனே இந்த ட்ரோனில் இருக்கிற 200 கிலோகிராம் எடையில் இருக்கிற வார்ஹெட் வெடித்து அந்த வார்ஷிப்பை டேமேஜ் அல்லது மூழ்கடிச்சிரும். அண்ட் ஒரே நேரத்தில் மல்டிபிள் டைரக்ஷன்ஸ்லேருந்து ட்ரோன் அனுப்புகிறப்ப ரஷ்யன்ஸால் இதை தாக்கி அழிக்க முடியாது. ஏன்னா இது வரைக்கும் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய வார்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வார்ஷிப்பாக இருக்கட்டும், ஆன்டி ஏருக்கு தான் ஏவுகணைகள் வச்சுருக்காங்க. அதாவது சர்ஃபேஸ் டு ஏர் ரோலுக்கு தான் ஏவுகணைகளை வச்சுருக்காங்க. சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் ரோலுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசமும் இப்போ வரைக்கும் எந்த ஒரு நாடுமே டெவலப் பண்ணலை. அவங்ககிட்ட இருக்கிறதுலாம் மேக்ஸிமம் சிவிஸ் அப்படின்னு அழைக்கக்கூடிய சிஸ்டம் தான், க்ளோஸ் இன் வெப்பன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது பேசிக்காக ஒரு மினிகன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த கன்னை பயன்படுத்தி பக்கத்தில் ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா அதை தாக்கி அழிப்பாங்க. லோ வேல்யூ டார்கெட்ஸ் அழிக்கிறதுக்கு இதை பயன்படுத்துவாங்க. ஸோ ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது 80 கிலோமீட்டர்லேருந்து 90 கிலோமீட்டர் வேகத்தில் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க உக்ரைனியன்ஸ். ஸோ 80லேருந்து 90 கிலோமீட்டர் வேகத்தில் கண்ணாப்பினான் டைரக்ஷனை மாற்றி வார்ஷிப்பை நோக்கி ஒரே நேரத்தில் 3 ட்ரோன் வந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற சிவிஸ் சிஸ்டமால் எஃபெக்டிவாக அந்த ட்ரோன்ஸை என்கேஜ் பண்ண முடியாமல் போயிடுது. ஏன்னா சிவிஸோட மேக்ஸிமம் ரேஞ்சு, அதாவது இந்த கப்பலுக்கு இந்த ட்ரோன் வெறும் 1.5 கிலோமீட்டர் ஆர் 1 கிலோமீட்டர் பக்கத்தில் வந்தால் மட்டும்தான் அந்த சிவிஸ் சிஸ்டமால் அந்த ட்ரோன்ஸை தாக்க முடியும். ஸோ 1.5 கிலோமீட்டர் 1 கிலோமீட்ரு இந்த கப்பலை நோக்கி 3 டைரக்ஷன்லேருந்து ட்ரோன் வந்துச்சு அப்படின்னா அந்த சிஸ்டமால் கண்டிப்பாக அந்த கப்பலை காப்பாற்ற முடியாது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கப்பலில் இருக்கக்கூடிய வீரர்கள் அவங்கக்கிட்ட இருக்கிற மவுண்டன் மிஷின் கன்னையோ இல்லை அவங்க கையில் இருக்கிற அசால்ட் ரைஃபிளோ எடுத்துகிட்டு கண்ணா பின்னான்னு சுடுவாங்க. அதுதான் இந்த நீங்கள் வீடியோவில் பார்த்தது. ஸோ அந்த வீடியோவில் தெளிவாக நீங்கள் பார்க்கலாம். அந்த வார்ஷிப்பாக இருக்கட்டும், அதுக்கு பக்கத்தில் இருக்க வார்ஷிப்பாக இருக்கட்டும், 2 பக்கத்தில் இருந்தும் கண்ணா பின்னான்னு சோல்ஜர்ஸ் சுட்டுக்கிட்டு இருப்பாங்க. பட் அதெல்லாம் மீறி அந்த ட்ரோன் அந்த போர்க்கப்பலை தாக்கி அழிச்சிருது ஆர் மூழ்கடிச்சிருது. இப்போது இந்த இடத்துல உக்ரைனியன்ஸுக்கு இந்த ட்ரோனோட செலவுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $2.5 லட்சம் தான். ஆனால் இந்த ட்ரோன் போய் தாக்கி அழிக்கிற அந்த கப்பலோட செலவு பல மில்லியன்ஸ் இருக்கும். ஸோ கிளியர் கட்டாக என்ன தான் இந்த ட்ரோன் காஸ்ட்லியாக இருந்தாலும் உக்ரைனியன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய பேட்டில் வின்னு அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்திடலாம். பட் உக்ரைனியன்ஸ் இந்த ட்ரோனை ஆப்ரேட் பண்ணுறதை தாண்டி இதுக்கு நேட்டோவோட உதவி ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஏன்னா இந்த போர்க்களத்தில் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஷ்யன்ஸ் கிட்ட கிளியரான அப்பர் ஹேண்ட் இருக்குது. ரஷ்யன்ஸ் நினச்சாங்க அப்படின்னா அவங்களோட வார்ஷிப்பை சுற்றி ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு எந்த ஒரு ட்ரோனையும் பறக்க வைக்க முடியாத மாதிரி பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரோன்ஸை உருவாக்குறது சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் அந்த ட்ரோன்ஸை ஆப்ரேட் பண்ணி வார்ஷிப் அடிக்கிறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது. அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸோட உதவி தேவை, அசிஸ்டன்ஸ் தேவை. ஸோ பிளாக் சீயில் இருக்கக்கூடிய அந்த நேட்டோவோட ஆசட்ஸ் எல்லாமே உக்ரைனியன்ஸுக்கு இந்த ரஷ்யாவோட வார்ஷிப் எங்கே இருக்குது, அதோட லொக்கேஷன் என்ன, எலக்ட்ரானிக் வார்ஃபேர் இருந்துச்சு அப்படின்னா அந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் எப்படி கவுண்டர் பண்ணுறதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே அந்த ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸுக்கு கொடுக்குறாங்க. அதனால் மட்டும்தான் உக்ரைனியன்ஸால் இப்படி ஒரு சாதனையாக பண்ண முடியுதே தவிர, இதே உக்ரைனியன் ட்ரோன்ஸை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கிட்ட கொடுத்து நேட்டோட அசிஸ்டன்ஸ் இல்லாமல் அவங்கள இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ண சொன்னீங்க அப்படின்னா பண்ண முடியாது அவங்களால. ஸோ இது ஒரு கம்பைன்ட் எஃபர்ட் அப்படின்றத நம்ம மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். வெறும் உக்ரைனியன்ஸோட ட்ரோன் மட்டுமே அங்கே வேலை செய்யலை. இப்போ இந்த கருங்கடல் பகுதியில் நடந்த அட்டாக்கின் மூலமாக உக்ரைனியன்ஸுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம், உக்ரைனியன்ஸ் அவங்களோட கிரெயினை எக்ஸ்போர்ட் பண்ணுறதே இந்த கருங்கடல் பகுதி வழியாக தான். ரஷ்யன்ஸ் இதுக்கு முன்னாடி கருங்கடலை டோட்டலாக பிளாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே இருக்கிற வார்ஷிப்ஸ் இல்லை தான் அழிக்கிறதன் மூலமாக அவங்க அந்த கிரெயின்ஸை கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ ஒரு பக்கம் அவங்களோட கோதுமையை அவங்க ஏற்றுமதி பண்ணுறதுக்கும், இன்னொரு பக்கம்
அங்கே லேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட வீரர்கள் அடி வாங்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட ஒரு முக்கியமான சிட்டியை விட்டு உக்ரைனிய வீரர்கள் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, இவாக்குவேட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான சமயங்களில் அங்கே இருக்கிற வீரர்களுக்கு மொரால் பூஸ்ட்டை கொடுக்கறதுக்கும் இந்த மாதிரி காரியங்கள் அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அண்ட் இதையும் தாண்டி ரஷ்யா ஏவர 20% க்ரூஸ் மிசைல்ஸ் எல்லாமே பிளாக் சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் இருக்கிற வார்ஷிப்லேருந்து மட்டும்தான் ஏவப்படுது. ஸோ இவ்வளோ தூரம் இங்கே இருக்கிற வார்ஷிப்பை அவங்க அடிக்கிறதன் மூலமாக அட்வான்டேஜஸ் அவங்களுக்கு கிடைக்கும். பட் அந்த அட்வான்டேஜஸ் கிடைக்கணும்னா ரஷ்யன்ஸ் இவங்க அடிக்கிறத பார்த்து பயந்து அந்த இடத்த விட்டு போகணும். ஆனால் அது நடக்கிற மாதிரி தெரில. இவங்க ஒரு வார்ஷிப்பை மூழ்கடிச்சாங்க அப்படின்னா அவங்க 3 வார்ஷிப்பை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. ஸோ எந்த வகையிலையும் ஒர்க் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும், மோரல் பூஸ்ட்டை தாண்டி. இப்போ இது ஒரு பக்கம் இருக்க, இந்த விக்டரியை கொஞ்ச நேரம் தான் உக்ரைனியன்ஸால் செலிப்ரேட்டே பண்ண முடிஞ்சிச்சு. காரணம், ரஷ்யன்ஸ் ஒரு இமேஜ் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த இமேஜ் 2023 ஜூன் மாதம் எடுக்கப்பட்டது. ஜூன் மாதம் போன வருஷம் எடுத்த இமேஜில் என்னடா அப்படி பெருசாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கர்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் விசிட் பண்ணியிருக்காரு போன வருஷம். அதாவது சரியாக சொல்லணும் அப்படின்னா ஜூலை மாதம். அப்போது ரஷ்யாவோட ஒரு ட்ரோன் ஒன்று அவரோட கான்வாய் மேலே பறந்துக்கிட்டு இருக்கு. அவரோட கான்வாயாக இருக்கட்டும், அவரோட ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்ட் அண்ட் ஃபோட்டோஸ் எடுத்து ரஷ்யன்ஸுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ ரஷ்யன்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நாங்கள் நினச்சா போன வருஷமே உங்களை கர்சரில் வச்சு காலி பண்ணியிருக்க முடியும், ஆனால் எங்களுக்கு நீங்கள் தேவை, நாங்கள் நினைக்கிறதுனால தான் உங்களோட பிரசிடெண்ட் வந்து இன்னும் உயிரோடு இருக்கார் அப்படின்ற மாதிரி ரஷ்யன்ஸ் சொல்லாமல் சொல்கிறாங்க இந்த இமேஜை ரிலீஸ் பண்ணி. அண்ட் அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே கர்சன் ஓப்லாஸ்ட் பகுதியில் இருக்கிற போர்ட்டுக்கு கிரீஸோட பிரைம் மினிஸ்டர் விசிட்டுக்கு வந்திருக்காரு. அப்போது ஜெலன்ஸ்கியும் கூட இருக்காங்க. ஸோ அந்த போர்ட்டை அவங்க சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப ஜெலன்ஸ்கி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இந்த பில்டிங்கை நேற்று தான் ரஷ்யன்ஸ் அட்டாக் பண்ணாங்க ஏவுகணைகளை கொண்டு, நாங்கள் இவ்வளோ தூரம் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்ப, அந்த மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கிற பேர் ரஷ்யன்ஸ் ஒரு ஏவுகணை அந்த இடத்துல போடுறாங்க. போட்டு நாங்கள் நினச்சா உங்களை காலி பண்ணிடுவோம்ப்பா, ஆனால் நாங்கள் நினைக்கல, நீ எங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி ரஷ்யன்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இதிலேருந்து நமக்கு ஒரு விஷயம் புரிய வருது. போன வருஷமே பார்த்தீங்க அப்படின்னா துருக்கியாக இருக்கட்டும், ரஷ்யாவோட க்ளோசஸ்ட் நட்பு நாடுகளாக இருக்கட்டும், எல்லாருமே ரஷ்யாவுக்கு ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஜெலன்ஸ்கி அவரோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது, அவரை நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த ரெக்வஸ்ட்டுக்கு ரஷ்யன் பிரசிடெண்ட் ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லி போன வருஷம் ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு. ஆனால் அந்த நியூஸை நம்ம பேசுகிறப்ப நம்மள நிறைய பேருக்கு இருந்த சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அதிகபட்சம் ப்ராப்பகண்டாவாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம். மோஸ்ட்லி எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ரஷ்யாவோட ரொம்ப தீவிரமான ஃபேன்ஸ் தான் இந்த நியூஸ் உண்மையாக இருக்குன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த எவிடன்ஸ் நமக்கு எதை காட்டுது அப்படின்னா, ஆக்சுவலாக அப்போது நடந்தது 100% உண்மை. ரஷ்யன்ஸ் நினச்சாங்க அப்படின்னா எப்போ வேணும்னாலும் ஜெலன்ஸ்கியை தூக்க முடியும். பட் அவங்க தூக்காமல் இருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி வேறு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை தான் இப்போ உலகத்தில் இருக்கிற முக்கியமான எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் மண்டையை பிச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ உக்ரைனோட மொரால் பூஸ்ட்டுக்கு ரஷ்யன்ஸ் கொடுத்த மிகப்பெரிய அடி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். ரஷ்யாவோட ஒரு வார்ஷிப் அடிச்சிட்டாங்க, ஓகே, ஆனால் ரஷ்யன்ஸ் நினச்சாங்கன்னா அவங்க நாட்டு பிரதமரே காலி பண்ண முடியும். ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் எப்படி ஒப்பிட முடியும்? இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல பல தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதே பாருங்க. சமுதாயத்தோட கமெண்ட்ரி. வணக்கம்.